ஐயா நாங்கள் தண்ணிக்கு அடிமை ஆகிட்டோம். ஏன்னா ஆதரவற்றுங்க நாங்கள். இருந்தாலும் அதுக்கு ஒரு மாற்று வழி இருந்தால் எங்களுக்கு காட்டுங்க ஐயா. ஒரு மல்வாறு இல்லை மாதிரி நீங்கள் எங்களுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும் ஐயா. எதை கடையை வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்க. கியூவில் நின்று கூட நாங்கள் வாங்கி வந்து சாப்பிட்றோம். எங்களுக்கு அதுதான் ஆதரவு. நாங்கள் ஆதரவற்றுங்க ஐயா. சொந்தத்தால் கைவிடப்பட்ட மனுஷனுங்க நாங்கள். ஏதோ அந்த நிம்மதிக்கு தான் நாங்கள் நைட்டில் தான் சாப்பிட்டு தூங்குறோம் ஐயா. இல்லைன்னா எங்களுக்கு தூக்கம் வராது. எண்ணங்க எப்படி எப்படியோ போவோம். சூசை கூட நாங்கள் பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு கிண்ண சாதனை ஐயா. தமிழ்நாடு அரசாங்கத்திலே நீங்கள் ஒரு கிண்ண சாதனை ஏற்றுட்டீங்க. சூப்பர் ஸ்டாரே வரத்துக்கு பயந்துனாரு நீங்கள். சிங்கம்லாம் வர மாதிரி தனியாக தான் வந்து ஜெயிச்சிங்க. இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்திலே ரெக்கார்டு பிரேக் ஏற்றுட்டீங்க ஐயா. விஜய் ஐயா எல்லாம் படமும் அவங்க பார்ப்பேன். நான் ரசிகன் இல்லை. பொதுவாக உங்கள் படம் உங்கள் ஆக்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா. நீங்கள் தான் என் நிரந்தர முதல்வர் ஐயா. இந்த இலவச திட்டத்தெல்லாம் வைங்க. ஃபஸ்ட்டு சுயமாக சம்பாதிச்சு எல்லாம் வாங்கிட்டோம் ஐயா. இலவச இந்த பஸ்ஸு அதெல்லாம் நீங்களாம் கொடுக்காதீங்க. ஆட்சியை வந்து ஊழல் இல்லாத நேர்மையாக பண்ணுங்க. இலவச ஸ்டாலின்லாம் செஞ்சார் ஐயா. ஆனால் ஓட்டு போட்டாங்களா மக்களுங்க? போடல. ஏன்னா நம்பிக்கை துறவுங்க. நீங்கள் என்ன தான் செஞ்சீங்கன்னு நன்றி மறந்துடுவாங்க. அட்டாட்சி கூட உங்களை கைவிட்டு விட்ருவாங்க. இலவசத்தை நீங்கள் கட் பண்ணுங்க. அரசாங்கத்தை ஒரு நேர்மையை நடத்துங்க. உங்கள் அமைச்சராக இவர்களை யாரும் ஊழல் பண்ணாத விஜிலன்ஸ் அதிகாரியை வச்சு நீங்கள் கண்காணிக்கணும். ஏன்னா நீங்களும் ஒரு ஆள் எல்லாம் முடியாது. நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் உங்கள் கூட இருக்கணுங்க. உங்கள் ஆட்சியை வந்து கவுத்து விட்ருவானுங்க. அதனால் ஒரு மினிஸ்டருக்கும் எம்எல்ஏக்கும் விஜிலன்ஸு உளவுத்துறையை போட்டு நீங்கள் கண்காணிக்கணும். அவங்க நேர்மையாக நடந்துக்கிறாங்களா நீங்கள் கண்காணிக்கணும். அரசாங்கம் நீ முதலமைச்சர் இல்லை, கண்காணிப்பு அதிகாரி மாதிரி. போலீஸ் துறை எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. பெரிய பெரிய அதிகாரி வீட்டெலாம் கண்காணிங்க. அவங்க நேர்மையாக நடந்துக்கிறாங்களா பாருங்க. இல்லைன்னா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுங்க. இல்லைன்னா முன்னும் வார்னிங் அவங்க மாறலையா பணி நீக்கம் செய்ய ஐயா. அதுக்கு இருக்கிற அதிகாரி மேல் அதிகாரியாக போடுங்க. உங்களுக்கு தான் இந்த அரசியலில் வந்து நீங்கள் சம்பாதிக்கணும் இல்லை. 100 தலைமுறை சாப்பிட்லாம். ஒரு படம் நச்சாலே உங்களுக்கு போதும். 10 தலைமுறை சாப்பிட்லாம். கடல் ஐயா நீங்கள். கடல் வட்டாத கடல் மாதிரி நீங்கள். அதனால் உங்கள் ஆட்சி வந்து நேர்மையாக இருக்கணும். அடுத்த வாட்டி வரணும். காமராஜர் ஆட்சியை கொடுங்க ஐயா. எளிமையின் சிகரம் மாதிரி நீங்கள் வாங்குங்க. ரெக்கார்டு பிரேக். மோடியா லேடியான மாதிரி, விஜயா மோடியான மாதிரி ரெக்கார்டு பிரேக் எடுத்துன்னு வந்துட்டீங்க நீங்கள். கிண்ண சாதனை ஐயா, உலக சாதனை ஐயா. எல்லாம் மூக்கு மேலே விரல் வச்சுங்க நானுங்க ஐயா.